ராகுலும் பேரை கெடுத்துக்கிட்டார் இந்த சீசனில். ராகுல் காந்திக்கு பழைய பேர் கிடையாது. கமிட்டியில் முடியாகிற விஷயமே கிடையாது. இந்த கமிட்டி என்பதை கண் துடைக்கும். கடைசியில் முக்கியமான 2 பேர் வந்து பேசும்போது தான் முடியுது பஞ்சாயத்து. சிதம்பரம் போகிறாரு, முதல்வரை பார்க்குறாரு, அங்கே கனிமொழி வராங்க, மேலே பேசுகிறாங்க, முடிவு எடுக்கிறாங்க, முடியுது. இதை ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கலாம். ஆனால் இதை பண்ணாமல் மாநில பார்வையாளர் வருவார், தேர்தல் கூட்டணி சம்மந்தமாக இவர் தான் இன்சார்ஜ் இப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரி பிஸ்கெட் இப்படி தொட்டு இப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி சுற்றி இப்படி சாப்பிட்றது, அந்த வேலையை தான் பண்ணாங்க. இதில் பத்திரிகையாளர் நமக்கு ஒரே கூட்டணி இருக்குமா, போயிடுமா, வருமா, வராதா, என்ன செய்கிறார் ராகுலும் பேரை கெடுத்துக்கிட்டார் இந்த சீசனில். ராகுல் காந்திக்கு பழைய பேர் கிடையாது. ராகுல் காந்திக்கும் இதில் ஏன்னா ஒரு கொள்கை, ஒரு கூட்டணி அப்படின்னா குறைந்தபட்சம் அதில் ஒரு நாகரிகம், ஒரு மரியாதை என்பது இருக்கணும். இங்கேருந்து ஹைதராபாத்தில் போய் ஆளை வச்சு பேசுறது, அப்புறம் இவர் விஜய்க்கு பேசுறது, அங்கே கருத்து கேட்குறது, என்ன கொடுக்குறாங்கன்றது. கட்சியில் என்னென்னா விஜய் அவர்களுக்கு பட்டநாமம் போட்டது யாருன்னா ராகுல் காந்தி. இதில் வந்து இப்போ மன வருத்தமாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது, இதான் முடிஞ்சு போச்சு, தியாகம்னு சொல்லிட்டீங்க. அப்புறமா திருப்பி மறுநாள் இன்றைக்கும் பாருங்கள், எங்களுக்கு இதில் வந்து பெரிய நம்பிக்கை இல்லை. அதாவது உழைப்பை போடாமல், பணத்தை செலவு பண்ணாமல், பூத்தில் ஆள் இல்லாமல் உங்களுக்கே மன வருத்தமாக இருக்குன்னா 28 சீட்டு இன்றைக்கி திமுக கட்சிக்காரங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு போச்ச, அவங்களுக்கு எவ்வளோ வயிறு எரியும். உழைக்காத நீங்கள் பண்ணையார் அரசியல் பண்ணுற உங்களுக்கே 28 பத்தலைன்றீங்க. அப்போ அந்த இடத்துல என்ன அர்த்தம்? இப்போ அறிவிப்பு, இப்போ மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம், அதுக்கப்புறம் ஈரோடில் ஏதோ ஒரு இடம் அப்படின்னு வரும்பொழுது அங்கே ஒரு கட்சிக்காரங்க இருப்பாங்க திமுகவில், 5 வாட்டி ஒன்றிய செயலாக இருக்கிறேன், 25 வருஷமாக ஒன்றியத்திலே இருக்கிறேன், 30 வருஷமாக வந்து சீட்டு கேட்டுட்ருக்காரு எங்கள் அப்பா, எனக்கே இப்போது குழந்தை பிறக்க போகுது, எங்கள் அப்பா இன்னும் இயக்கத்தில் இருக்குது. இது மாதிரி நிறைய குடும்பம் இருக்குது. இப்போ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு மனக்கசப்பு தான். இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லணும்னா அப்போ அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயிறு எரியும் திமுக கட்சிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ ஆட்சியில் இருக்குது, இப்போ ஒரு ஆட்சியில் நம்ம வந்துட்டோம், முதல்வருக்கு பேர் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நேரத்தில் அதிகமாக கூட்டணியை சேர்த்து இந்த சீட்டெல்லாம் தாராவாத்து கொடுக்க போகிறீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை, சிக்கல் ஒன்று காத்திருக்கிறது.